யமா, அடுத்ததா நீங்க விருச்சக ராசி சக்தி வாய்ந்த ஒரு தேலை தான் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த தேளு வேற எங்கேயோ இல்ல, உங்க புள்ள படிக்கிற தமிழ் கார்ட்டூன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் இருக்குது. அட கடவுளே, என் புள்ள படிக்கிற ஸ்கூல்லயா இருக்குது? யமா, இப்ப என்னமா செய்யறது? அம்மா பெரிய பள்ளிக்கூடத்துல எப்படிமா செத்தோட இருக்கிற தேளை கண்டுபிடிக்கிறது? அதாமட்டி எனக்கு ஒன்னும் புரியல. என்னடிதான் அந்த தேளை கண்டுபிடிக்க போறனோ? யாரு பானடிக்காவோ? ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் தான் ரோஸ் பேசுறேன். ரோஸா? நான் சுபாஷ் சந்திர போஸ் பேசுறேன். சுக்கியம்மா, நான் உங்க புள்ளையோட கிளாஸ் டீச்சர் ரோஸ் பேசுறேன். கிளாஸ் டீச்சர் ரோஸா? சொல்லுங்க ப்ளீஸ். சுக்கியம்மா, ரோஸ் பேசுறேன்னு சொன்னா சுபாஷ் சந்திர போஸ் பேசுறேன்னு சொல்லி பல்லையா காட்டிட்டு இருக்கிய? அட மன்னிச்சுக்கங்க டீச்சர், நான் தெரியாம காமெடிக்கு சொல்லிப்புட்டேன். அது காமெடியா? உங்க புள்ள வாழ்க்கையே காமெடியாதான் இருக்கு. இந்த லட்சணத்துல உங்களுக்கு இந்த காமெடி வேற கேக்குதா? மன்னிச்சுக்கங்க டீச்சர். இங்க பாருங்க சுக்கியம்மா, பள்ளிக்கூட திறந்துட்டாவ. பழைய இரும்பு சாமானுக்கு பேச்சம்பளம், பழைய இரும்பு சாமானுக்கு பேச்சம்பளம். ஹலோ ஹலோ சுக்கியம்மா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது டீச்சர். பேச்சம்பளம்? யாது பேச்சம்பளமா? உங்க புள்ளையோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். பேச்சம்பளம் கொய்யாப்பழம் நான் சொல்லிட்டு இருக்கிய? அட திரும்பவும் மன்னிச்சுக்கங்க டீச்சர். இங்க பாருங்க சுக்கியம்மா, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். நீங்க கண்டிப்பா நாளைக்கு வந்துடணும், சரியா? அட என்னங்க டீச்சர், நீங்க வர வேண்டாம்னு சொன்னாலே நான் பறந்தடிச்சிட்டு ஓடி வந்துருவேன். நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன், பயப்படாதியோ. ஏமா, எங்க கிளாஸ் டீச்சர் என்னமா சொன்னாவ? யாய், நாளைக்கு உனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆமாட்டி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாளைக்கு விருச்சக ராசி சக்தி வாய்ந்த அந்த தேளை கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் எம்பட்டு நேரம் தாமா இந்த கண்ணாடியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பிய? யாய், என்ற கணிப்பு படி அந்த தேளி இங்க தாமட்டு எங்கேயாச்சும் இருக்கும். இந்த பூத கண்ணாடியில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. பேசாம பெரிய கண்ணாடியா வாங்கிருக்கலாமோ? சுக்கி அம்மா. யாருல அது சின்சியரா தேளை கண்டுபிடிக்கிறப்போ சுக்கி அம்மா வரிக்கி அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறது? சுக்கையம்மா, நான் ஸ்கூலுக்கு வராம என் வீட்டு ஆட்டுக்குட்டியா ஸ்கூலுக்கு வரா? ஆமா, என்னது இது? இந்த பூத கண்ணாடிய வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிய? அது வேற ஒண்ணு இல்ல டீச்சர், காலுக்கு கீழே கட்டெரும்பு போச்சா, அதான் உத்து பாத்துட்டு இருக்கேன். காலு கீழே போற கட்டெரும்ப கண்ணாடிய வச்சு பாக்குறீல? என்னைக்காச்சும் உங்க புள்ள புஸ்தகத்தை எடுத்து படிச்சிருக்காளான்னு பாத்தீங்களா? ஆமா, யாய் சுக்கி, நீ எதுக்கு வளைய தூக்கிட்டு வந்திருக்கா? அது அது வந்து அது ஒண்ணு இல்ல டீச்சர், ஆனி ஆடி மாசம் வந்துருச்சுல்ல, இனி சூறாவளி காத்து அதிகமா அடிக்குன்னு செய்தியில சொன்னாவளா? அதான் என் புள்ள வாங்கின மார்க்கு காத்துல பறந்துருச்சுன்னா என்ன செய்ய, அதான் அத பிடிக்கிறதுக்காக வளைய கொண்டு வந்திருக்கேன். சுக்கியம்மா, கோழி காத்துல பறக்குமா? இல்லைங்க டீச்சர். கோழி போட்ட முட்டை பறக்குமா? இல்லைங்க டீச்சர். அதே மாதிரிதான் உங்க புள்ள வாங்கின முட்டை மார்க்கு சூறாவளி இல்ல, அந்த சுனாமியே வந்தாலும் அங்கேதான் இருக்கும். பூத கண்ணாடிய வச்சு பூதத்தை பாக்குற வேலையை நிப்பாட்டிட்டு சீக்கிரமா கிளாஸுக்கு வாங்க. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி கிடக்கு. என்னது, மறுபடியும் பேச போறாவளா? யாபலா, நீ மட்டும் பாஸ் ஆயிருந்தீனா எனக்கு இந்த நிலமா வந்திருக்குமா? ஏமா விடுங்கம்மா, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். ஒரு வழியா வந்துட்டீங்களா? சுக்கியம்மா, இது என்னது? கோழி டீச்சர். அப்புறம் இது என்னது? கோழி போட்ட முட்டை டீச்சர். அப்புறம் இது என்ன? என்ற புள்ள டீச்சர். அப்புறம் இது என்ற புள்ள போட்ட முட்டை டீச்சர். அம்மா, அந்த முட்டைய நான் போடலமா, எங்க கிளாஸ் டீச்சர் தான் போட்டிருக்காவ.
இங்க பாருங்கப்பா, சிகப்பு பேனால எவ்வளவு பெருசா போட்டிருக்காவ பாருங்க. அட ஆமாங்க டீச்சர், நீங்க தான் அந்த முட்டைய போட்டிருக்கீங்க. இரண்டு மணி நேரம் கழித்து. இங்க பாருங்கம்மா சுக்கியம்மா, உங்க புள்ள எதுலயுமே படிக்கிறது இல்ல. தமிழ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்லயும் முட்டை மார்க் தான் வாங்குறா. இந்த முட்டை மார்க்கை நான் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கோழியே வாங்கி கொடுத்துடலாம் மாட்டுக்கு. நீங்க என்னதான் பிள்ளைய வளர்க்குறீங்க, ஒழுங்கா படிக்க வைக்க மாட்டீங்களா? ஆத்தே 2 மணி நேரம் ஆயிட்டு இன்னும் இந்த டீச்சர் நம்மள விட மாட்டேங்களாவலே. ஏமா, உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க, வாயை பொளந்து கொட்டாவியா விட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அர்ஜென்ட்லி பாத்ரூம் கமிங் மிஸ், செல்லைக்கு கோட்ட பாத்ரூம் மிஸ். பா, தேங்க் யூ மிஸ். அப்ப சரிங்க டீச்சர், நான் போயிட்டு வரேன். டாட்டா. சுக்கேமா, நீங்க எங்க போறீங்க? டீச்சர், எனக்கும் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது டீச்சர். என்ன அம்மாவும் பொண்ணு தப்பிச்சு ஓடிரலான்னு பாத்தீங்களா? விட மாட்டேன். உங்க புள்ள திரும்பி இங்க வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு லெக்சர் கொடுக்க போறேன். டீச்சர், நீங்க அவ வர்ற வரைக்கும் பாடம் நடத்தணும்னா அவ திரும்பி வர மாட்டா டீச்சர். நீங்க 60 வயசு ஆனாலும் நீங்க இங்கேயே உட்கார்ந்து பாடம் தான் நடத்திட்டு இருக்கணும். அவ நிச்சயம் திரும்பி வர மாட்டா டீச்சர். என்ன ஆச்சு? பூமாரி கதவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்க. எட்டி பூமாரி, why crying? what happened? அங்க பின்னாடி திரும்பி பாருப்பா, அங்க ஒரு தேள் இருக்குதுப்பா. ஏது தேளா? ஆஹா, ஒருவேளை அந்த விருச்சிக ராசி சக்தி வந்த தேளா இருக்குமோ? சீக்கிரமா அந்த தேளை நாமளே பிடிச்சிட வேண்டியதான். ஆத்தாடி ஆத்தா, என்னது இது? எட்டி பூமாரி, தேளை எங்கடி? யாச்சக்கி, அங்க பாருப்பா, அது பச்சை கலர்ல இருக்குல்ல, அதுதான் தேளு. அடியே பூமாரி, பரீட்சையில 100க்கு 110 மார்க் வாங்குறியே, ஒரு தேளுக்கும் பள்ளிக்கும் ஓடி வித்தியாசம் தெரியாது. ஆத்தே, பெல் அடிச்சிட்டாவ, அதுக்குள்ள 4 மணி ஆயிருச்சா? சுக்கியம்மா, உங்களுக்கு பாடம் நடத்தியே இன்னைக்கு ஒரு நாள் ஆயிருச்சு போங்க. அட கடவுளே, அப்ப இம்புட்டு நேரம் ஆகியும் தேளை கண்டுபிடிக்கவே இல்லையா? வேற வழி இல்ல, இன்னைக்கு ராத்திரி தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த தேளை கண்டுபிடிக்கணும்.